நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதகையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓடும் கவிந்தியமே உறவு என்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன்களிலே என தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனிந்து அடியேன் குல தில்லை ஆண்டானே கொண்டு அன்றேன்னா. திருவோடும் கோவனுமே உறவு தெளிந்து தில்லை நடராஜ பெருமான் திரு அடியை வணங்குங்கிறான். தில்லை நடராஜ பெருமான போய் வணங்கு சரியாயிடுங்கிறார். கைலாய மலையை பார்க்குறப்ப இங்கே போனப்பே சொல்லிட்டாங்க, இல்லை சும்மா பார்க்குறாதா தம்பி, எனக்கு இதாக உள்ளவங்க இங்கே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு கிளாஸு கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு போ, அந்த மலையை பார்க்கறதுனா கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் பார்க்கணும்னு. ஆமாம், அது எப்படின்னா நம்ம எப்படி சூரியனை நம்ம நிலக்கண்ணாடியில் பார்க்க முடியாதோ அதை போல் நேருக்கு நேர் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கூலிங் கிளாஸ் போட்டு மத்தியானத்தில் பார்த்தா தக 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 தகன்னு இருக்கு. நம்ம கண்ணாடி எடுத்தோம்னா கண்ணு போயிடும், அந்த மாதிரி இருக்கு. சாயங்கால நேரத்தில் பார்த்தா தங்கம் எப்படி இருக்கு, தங்கம் மாதிரி அந்த மலையே தங்கம் மாதிரியா இருக்கு. மானத்தோடு இருக்குல்ல, அதுல இரவுல ஒரு 12 மணி சும்மா இருக்கு, ஆகாசத்திலிருந்து அந்த நட்சத்திரம் கீழே இறங்குறது, அந்த தடாகத்துல வந்து இறங்குறது கண்ணால பார்க்கலாம். நேரம் அங்கேருந்து ஆகாசத்துல இருந்து கீழே அது இறங்குறது தெரியுது. நட்சத்திரம் கீழே இறங்கினது பிறகு தடாகத்திலிருந்து மேலே போறது தெரியுது. ஆகினால மேலே போறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கீழே இறங்குறது கூட எனக்கு ஆச்சரியம் கிடையாது. மந்திரம் பண்றது, குறி சொல்றது, ஆளுடைய இப்படியெல்லாம் சொல்றானுல. நான் கேட்கிறேன், இத்தனை நாள்ல இங்க சுனாமி வர போகுதுன்னு நீ சொல்ல, பூகம்பம் வர போகுதுன்னு சொல்ல, இத்தனை நாளைக்கு மழையே பெய்யாதுன்னு சொல்ல, இல்ல மழை கொட்டி நம்ம பேர் அழிஞ்சு போவான்னு சொல்ல, அதை சொல்ல முடியல. தனிப்பட்ட நபரை போய் சொல்றிய, பொதுவா நீ சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. அடுத்தவங்கள மனசு உடஞ்சி போய் ஐயோ அவன்கிட்ட 10,000 ரூபா கொடுத்தேனே, 20,000 ரூபா கொடுத்தேனே, அவன் நான் அதை செஞ்சு போடுறேன் இதை செஞ்சு போடுறேன்னு சொல்லிட்டு என் காஜா வாங்கினானே, நான் என்ன சந்தியில விட்டுட்டான், அவன் நியாயமா போவான், அவன் வம்சம் விடியாத போவ, இன்னும் அவன் வைத்தறிச்சலோட கண்ணீர் மழுகி அவன் விடுற வாசாக்கு அமெரிக்கா ரஷ்யா அணுகுண்டை விட மோசமானது. குரு பிரம்மா அவரே, விஷ்ணு சிவனும் அவரே, உலகம் முழுவதும் வியாபித்திருப்பதும் அவரே. அத்தகைய குருவை வணங்குகின்றேன். அவன் தான் அந்த உலகத்தைக்கே குரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணை சடைமுடி தாமரையானே, சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவார். சிவசிவை என்ன சிவகதி தானே, கடைசி கட்டம் சிவகதி தான். ஸ்பிரிச்சுவல் பாத் சேனல் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்குடி பேருந்து நிலையம் அருகில் புகழ்பெற்ற ஒரு காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் காளி உபாசகர் திருக்கையிலை பாலகிருஷ்ணானந்த சுவாமிகளை வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஐயா அவர்கள் பல நிலைகளை கடந்து பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து பல சித்தர்களையும் சாதுக்களையும் முனிவர்களையும் ரிஷிமார்களையும் சந்தித்து அவர்களிடம் ஆசி வாங்கி அவர்களுக்கு சேவை புரிந்து திருக்கைலாயம் சென்று
அங்கே கிரிவலம் சுற்றி அந்த அனுபவங்களை எல்லாம் நிறையா சேகாரம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து அவர் ஐயா வந்து அமைதியாக உட்கார்ந்து தாங்கிட்ட வர்ற பக்தர்களுக்கும் நோயாளிகளுக்கும் வைத்தியம் செய்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார்கள். அவருடைய ஆன்மீக பயணங்கள், அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் என்னன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஐயா? சிவாய நம. நல்லா இருக்கு. தினமும் பார்க்குறோம் நிறைய பக்தர்கள் உங்களை நாடி வர்றாங்க. நிறையா ஐயப்பன் சுவாமிகளையும் முருகன் சுவாமிகளையும் மாலை போட்டு யாத்திரை போகிறவங்க நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு மாலை போட்டு குருமாராக இருந்து மாலை போட்டு அனுப்புகிறீங்க. அவங்களும் வந்து உங்கள்கிட்ட தான் மாலை கட்டுறாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டங்கள் வருது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஐயா வந்து ஆன்மீக பயணத்தில் எவ்வளவு ஆண்டு காலம் உங்களுக்கு அனுபவம் ஐயா? சராசரி என்னுடைய ஆன்மீக 15-18 வயசுலேருந்து எனக்கு அதில் பெரிய ஒரு நாட்டம். சரிங்க. நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த இறைவன் அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறாங்களே, நம்மளுக்கும் காட்சி கொடுக்க மாட்டாங்களா? இன்னும் ஒரு ஏக்கத்தினால தான் எல்லா எங்கெங்கே போகணுமா முருகன் அங்கேருந்து வருவாங்க. சுவாமிகள் நீங்கள் தான் முருகன் கோயில் 6 படையும் போய் அழைச்சி எடுத்துருக்கிறீங்களே, எங்களுக்கு நீ மாலை போடுங்கம்பாங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ மனிதனாக இருக்கிறதாக இருந்தால் நான் மாலை போடுவேன். நீ மாலையை போட்டுவிட்டு நீ 15 நாளைக்கு இது சாராயத்தை நான் நிப்பாட்ட போகிறேங்கிறதுக்காக என்ன நீ மாலையை போட்டுவிட்டு ஒரு 15 நாள் கழித்து நீ ஒரு பொட்டி அடிக்கிவிட்டு ரோட்டில் கிடந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன காரியத்து போவோம்? எவன்டா உனக்கு மாலை போட்டினா தான் திட்டுவான். நீ மனிதனாக இருக்கிறாயா? நீ மனிதனாக இருக்கிறதுனா சொல்லு, நான் மாலை போடுறேன் சாமி. இனிமேல் நான் திருந்திட்டேன் சாமி. இனிமேல் நான் எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை சாமி. இனிமேல் நான் மனிதனாக இருக்கிறேம்மா. சரி வா. வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேப வராதே வினை. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். கொடுங்கூற்றின் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே. அதாவது சொல்றாரு, என்ன சொல்றாங்க? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நான் குருவாய் இருந்துக்கிட்டு உனக்கு வருமானத்தை கொடுக்கணும், அதான் வருவாய் குகனேன்னு நான் அந்த குகனை கேட்குறேன். நீ மனிதனாக இருந்து நீ மனிதனாக மறைந்தாலே நீ கொடுக்குற எனக்கு நீ அந்த இதுவே எனக்கு குறுகாணிக்கையாக இருக்கும். ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்கிறார், குருவை கண்டு கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோன்னு சொல்கிறாங்க. சபரிமலைக்கு கூட நான் எத்தனையோ பேருக்கு மாலை போட்டிருக்கேன். குருகாணிக்கை அந்த ஐயப்பனே தன்னுடைய குருநாதர் புருஷோத்தமனுக்கு அவர் குருகாணிக்கை கொடுத்தாரு. அதை போல எனக்கு குருகாணிக்கை கொடுக்குறாங்க. ஆகையினால இந்த குருகாணிக்கையில் தவறுதலான வழியில் நான் செய்ய மாட்டேன். அது விளையாட்டாக ஒரு பக்கத்தில் போட்டு வைப்பேன். ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள், யாராவது அனாதையாக செத்து போயிட்டாங்க, அவங்கள பார்க்க ஆள் இல்லையா, இந்தாங்கடா இல்லை கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்கடா, ஏதாவது அவங்கள செஞ்சு நல்லபடியாக கரையாத்துங்க. சரி, நல்லா படிக்கிற பையனாக இருக்கிறானே, வேலவன் கை வேல் எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ இந்த வயசுல இவனுக்கு கூர்மையான அறிவு இருக்குதே. சரி, ஆளுக்கு 10 ரூபா போட்டு அவனை படிக்க வைக்கணும்னா அந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு பயன்படுமே. இன்று ஆளுக்கு 10 ரூபா போடுங்கடா, அவனை படிக்க வைங்கடா. இந்த நாட்டுக்கு பயன்படும், இந்த நாட்டு மக்களுக்கு பயன்படும். ஏன்னா அவனுடைய அறிவு அப்படிப்பட்ட அறிவாக இருக்கு. இதை கூட நான் சொல்றது உண்டு. சில பேர் வருவான் இந்த மாலை போடுற டயத்தில், சுவாமி எனக்கு அவன் செய்வனை செஞ்சு விட்டான், இவன் செய்வனை செஞ்சு விட்டான், என் குடும்பம் சந்தியில் நிற்குதும்மா. இந்த செய்வனைக்கு ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா? நாங்கள் உங்களுக்கு நிறையா செய்கிறோம்மா. அட ஏன்டா புத்தி கட்டவனே, நான் உங்களெல்லாம் எதிர்பார்க்குற ஆள் இல்லை. எனக்குன்னு சில தொழில்கள் இருக்கு, அதை செஞ்சாலே போதுமானது. நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அவனை குத்திக்கு போட்டுக்கிட்டு போயிடுவான். நான் பசித்த நேரத்தில் ஆர்வமாக நான் அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அப்போ யாரும் எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொண்டாந்து கொட்டுறாங்க, யார் திங்கிறது?
என் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் திங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். செய்வினை என்றால் யார் எதை செய்கின்றார்களோ அது செய்வினை. செய்வினை. யார் எதை செய்கின்றார்களோ அது செய்வினை. யார் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அது செய்வினை. யார் எதை செய்ய போகிறார்களோ அது செய்வினை. வினை என்பது ஒன்று நல்வினையாக இருக்கட்டும், இல்லைன்னா தீவினையாக இருக்கட்டும். ஆகையினால நீ நல்வினையே பாரு, நீ நல்லதே செய்ய, அது நல்லதாகவே நடக்கும். என்னத்துக்கு அடுத்தவனை புண்படுத்தி அவன் வாசாக்கு வைத்தறிஞ்ச கண்ணீர் விடுற அளவுக்கு நீ வச்சுக்காத. அது அமெரிக்கா ரஷ்யா அணுகுண்டை விட மோசமானது. ஒரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்றேன்கிறான். அப்படின்னா ஒரு ஏழையின் சிரிப்புன்னா அவனுக்கு போதுமான அளவுக்கு வந்துட்டு போது அவன் சந்தோஷப்படுறான். ஒரு ஏழ்மையாக உள்ளவன் பசியார நல்ல அவனுக்கு அறுசுவையான உணவு போடும் பொழுது அப்போ அவனுக்கு உள்ள சந்தோஷம் இருக்கு. அப்போ நம்மளை பார்த்தா அவன் இறைவன், நம்மளை பார்த்தா அவன் நினைக்கிறான். இந்த காலத்தில் இந்த செய்வனை, இந்த மந்திரம், இந்த மாயம் இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது என்ன உடம்ப உழைக்காத, கஷ்டப்படாத, அடுத்தவங்க உழைப்புலேருந்து அவங்க வாழணும், அவங்க சுகமாக இருக்கணும்னு இந்த உடம்ப மண்ணு திங்குதோ, நெருப்பு திங்குதோ, இல்லைன்னா ஏதாவது ஆகாய விமானத்தில் போகும்போது கடலில் விழுந்த மீன் ஏதாவது மிருகங்கள் திங்குதோ, அப்படியேப்பட்ட இந்த நாத்தம் பிடிச்ச உடம்ப இப்படியெல்லாம் அடுத்தவங்க வைத்தறிச்ச வாசாக்க கண்ணீரெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியெல்லாம் வாழக்கூடாது. நீ இப்படி தான் மனிதனாக வாழணும்னு நான் என்ன கேட்குறவங்கள்ட்ட சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமில்ல, நம்ம யார்ட்டையும் எதிர்பார்க்கறது கிடையாது. நீ போயாண்டு போன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாண்ணா நீ போப்பா, நான் முன்ன எனக்கு தேவையில்லை. நான் தேவைப்படுற காலத்தில் எனக்கு திங்கிறதுக்கு கொடுக்க ஆள் இல்லை. இப்போ எனக்கு தேவையில்லை நேரத்தில் கொண்டாந்து கொட்டி என்ன பிரச்சனை, நீ எல்லாம் திங்க வேண்டியதான், யாராக இருக்காங்க தின்னுட்டு போ. நான் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால மனிதனுக்கு கூட அவர் சொல்கிறாரு திருமந்திரத்தில், ஓடும் கவிந்தியமே உறவு என்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன்களில் என தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனிந்து அடியேன் குலத்தில்லை ஆண்டானே கொண்டு அன்று என்னன்னா என்னடா அர்த்தம்னா, திருவோடும் கோவணமுமே உறவு, தெளிந்து தில்லை நடராஜ பெருமான் திரு அடியை வணங்குங்கிறான். இதுதான்டா உனக்கு உறவு. திருவோடும் கோவணும் தான் உனக்கு உறவு. அந்த தில்லை நடராஜ பெருமானை போய் வணங்கு, சரியாயிடுங்கிறார். அதே போல கடைசி காலத்தில் இன்னைக்கு நாளும் கெட்ட பிறகு ஞானம் பிறந்ததுன்னு சொன்னான் ஏதோ ஒரு சினிமா பாடல்ல. அது நல்லா இருக்கும் பொழுது ஞானம் பிறக்க கூடாதா? சரி கைலாயம் போகும்னு சொல்லிட்டு அது ஒரு குழு போனது, ரொம்ப தன்மையான குழு. இப்போயா கைலாய மலையை சுற்றி வந்தீங்க, அங்கே உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். நல்ல அனுபவம், ஒரு ஆச்சரியமாக அனுபவம், ரெண்டாவது ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு பயம், அப்படியெல்லாம் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது கைலாயத்துக்கு போகிறதுனா 60 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் போகணும்னு அப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு இது உண்டு. எனக்கும் அப்போ ஒரு 3-4 வயசு கூட. அப்போ 3-4 வயசு கூடங்கும் பொழுது பாஸ்பேட்டில் இருக்குது. பாஸ்பேட்டில் இன்னும் எடுக்கலை. நான் உடனே என்ன செஞ்சேன், 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்யணும்னு சொன்னால் அந்த காலத்தில் நம்ம ஓரிரு பொய்யை சொல்லியாவது இந்த கைலாயத்தை பார்த்துட்டு வந்துடும்ன்ட்டு எனக்கு ஒரு அல்ப ஆசை. சரி அங்கே போனால் சிவபெருமானை பார்க்கலாம், என்ன இனிமேல் இந்த பிறவி எனக்கு வேண்டாம், ஆகையினால அவனோட இருந்துடும் என்னட்டு அவர்கிட்ட சொல்லி, ஐயா எனக்கு பாஸ்போர்ட்டில் ஒரு 60 வயசு போடுங்கள, ஒரு புண்ணியமாக இருக்கும், நான் ஸ்தலத்துக்கெல்லாம் போடுன்னு சொன்னேன். உடனே அவர் என்ன செஞ்சார், இவ்வளோ தானே 60 வயசாக்குனார். ஆகையினால 4 வயசை நான் மறைச்சிட்டேன், பொய் சொல்லிட்டேன். ஏன்னா சிவபெருமானை பார்க்கறதுக்கு பொய் சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு எனக்கு நிலைமை. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் நேராக காசியில் போய் அந்த குழு அழைச்சிட்டு போனது, காசியில் குளிச்சாச்சு. நேராக இந்தியாவிலே பெரிய ரயில்வே ஸ்டேஷனாக அது கோரக்பூர்னு பேர்.
ஆமாம், கோரக்பூர். அது கோரக்கருக்கு பிறந்த இடம். அங்கே போய் கோரக்கர் இன்னும் மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு நல்ல பகவானை வணங்கிட்டு அங்கேருந்து நேபாள் போகிறோம். நேபாள் போய் நேபாளில் அங்கே இருக்கிற அந்த 1008 சிவலிங்கம் இன்னும் எல்லாம் பார்த்துட்டு இந்த உத்தராஞ்சம் கோட்டையெல்லாம் அங்கே நல்ல வளர்ச்சியான கோட்டையாகவும் தேரின கோட்டையாகவும். ஆமாம், விளைச்சல் அங்கே தானே உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா டூப்ளிகேட்டு கிடைக்காது, ஒரிஜினலாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ சில உத்தராஞ்ச மாலையை நானும் வாங்கிக்கிட்டு எனக்கு வேண்டிய சாதுகளுக்கு ஆளுக்கு 1-2 வாங்கிக்கிட்டு அதை விட்டு அப்படியே நேராக சீனா போகிறப்ப இடையில சில ஊரெல்லாம் பார்க்குறோம். அப்போ திபெத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போனோன்னா அந்த மக்களை பார்த்தோன்னே பாவமாக இருக்கு. சதை இருக்கா இல்லைன்னே தெரியல அவங்கள்ட்ட, வெறும் எலும்பு மட்டும் இருக்கு. எல்லாம் வறுமையில் அப்படி. ஆமாம், எங்களை கண்டோன்னே அதுக்கு எல்லாம் ஆணு பொண்ணு எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் ஒடியாருது. அப்போ இங்கே ஒருத்தருக்கு சொன்னாங்க, சாமி ஏதாவது துணிமணிகள் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, ஏதாவது திங்கிறது இருந்தால் எடுத்துகிட்டு போங்கன்னு. அந்த பிள்ளைங்களை கண்டன எனக்கு இந்த வள்ளலார் சொன்னார வாடிய பயிரை கண்டேன்னு சொன்னார்ல ஒரு செயல், அந்த மாதிரி வாடி இருக்கிறாங்களே பயிர் வாடிக்கு வாடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா சொன்னாங்களே. இதெல்லாம் வள்ளலார் பார்த்தாங்கன்னா என்ன யோசனை பண்ணியிருப்பாங்க. பயிர் வாடுனதுக்கே அவர் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டார். ஆமா ஆமா, அந்த மனிதர்களுடைய வயிறு ஒட்டி இருந்தா அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு. அந்த ஐயா ஞாபகம் எனக்கு வந்துட்டு, என்னடா இப்படிலாம் இருக்காங்களே. உடனே ஒன்றும் செய்யல, என்னிட்ட இருக்கிற அந்த பழைய வேட்டி கீட்டு துண்டு கிண்டு எல்லாத்தையும் அள்ளி இந்த எல்லாம் போட்டுக்கின்னு சொல்லிட்டு திங்கிறதெல்லாம் நிறையா வாங்கிட்டு போயிருந்தேன். எல்லாம் கொடுத்தேன், ஒரே சந்தோஷம். எல்லாம் ஆடுது பாடுது சின்ன பிள்ளைங்க எல்லாம். சரி சரி, ஏழையின் சிரிப்புல இப்போ தாண்டா இறைவனிக்கு இருக்கிறான் போல இருக்கு. நம்மளுக்கு எடுத்த எடுப்புலையே அவங்களுடைய குரல் கிடைக்குது. நேராக மானசரோவருக்கு போகிறோம், அந்த குழுவோட போகிறோம். மானசரோவர்னு பேருது. அங்கே போகிறதுக்குள்ள ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, இவங்க போய் சேருவாங்களா இல்லை அங்கேயே முடிச்சிருவாங்களான்ட்டு. உடனே ஒரு பெரிய மலையாக காட்டுறாங்க, இல்லை ஏறி இறங்குனா நீங்கள் கைலாயம் போடுறதுக்கு தகுதியானவங்கன்னு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. உடனே எல்லாரும் ஏறினாங்க, நானும் மேலே ஏறி போயிட்டு வந்தேன். பரவாயில்ல. அதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, இந்த இளமையில தான் கைலாயத்தை போய் பார்க்குறது நல்லது. முதுமையில் போனோம்னு வச்சுக்க, போகிறப்பயே சில பேர் வாமிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எது எடுத்தாலும் வாந்திட்டு உடல்நிலை ஒத்துழைக்காது. உடனே அவங்கள எல்லாம் கீழே இறக்கி விட்டுறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஏறாதீங்கன்னு. இன்னும் சில பேருக்கு கடுமையான ஜுரம், நீங்கள் இதுக்கும் லாயக்கில்லை இறங்குங்க கீழேங்கிறாங்க, போக முடியாது. இன்னும் சில பேருக்கு வயிற்று போக்கு போயிட்டே இருக்கும், நீங்கள் இதுக்கு மேலே வராதிங்க கீழே இறங்குங்கன்னு இறங்கிடுறாங்க. இன்னும் சில பேருக்கு என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் ஏதுங்கிறது அவங்களுக்கு சுய நினைவே இருக்காது. உடனே பையில் இருக்கிறது கீழே வைப்பான், கீழே இருக்கிறத பையில் வைப்பான், அங்கே பார்ப்பான் இங்கே பார்ப்பான், ஒன்றுமே நிதானம் கிடையாது. அவனையும் கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு மீறி போகிறப்ப மூச்சு விட முடியல, எனக்கு திணறல் வருது, மூச்சு விட முடியலன்னு கத்துவான். உடனே கீழே இறக்குவாங்க. 60 பேர் போனோம்னா 20 பேர் தான் போய் சேருவான், பாக்கி 40 பேர் கீழே இறக்கிடுவாங்க. அப்போ அங்கே மானசரோவரில் போய் எல்லாம் நல்லா உட்காந்து நல்லா அந்த தடாகம்னா அதுதான் தடாகம். ஒரு குண்டு ஊசியை போட்டோம்னா அது உள்ள கீழே இறங்குறது தெரியும், அடியில் இருக்கிறது தெரியும். அவ்வளவு தெளிவாக இருக்கு. தெளிவுன்னா அதுதான் இந்த காக்கா நீர்னு சொல்றாங்கல்ல. அதாவது இளநிய கால் பக்கத்தில் வெட்டி அந்த நீரை சாப்பிட்டா எப்படி இனிப்பா இருக்கும், அதான் காக்கா நீர்னு பேர். காயில இளநியில முழுசா இருக்கிறது வேண்டாம், கால் பதத்தில் உள்ள வெட்டி கொடு, அவ்வளோ இனிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் காக்கா நீர்னு சொல்றது. சுடுபடுதல் இல்லைங்களா? புரியுது. அங்கே போகணுன்னு உடனே காலையில் அவங்கெல்லாம் அங்கங்கே வெந்நீர் வச்சு அவங்க குளிக்கிறாங்க. நான் விறுவிறுன்னு போனேன். இந்த காக்காயை விட துரிதமாக டக்குன்னு 3 முழுக்கு தான் அது பனிக்கணியெல்லாம் ஒதுக்கிட்டு அதில் உழுது காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் குளிக்கிறேன். குளிச்சுட்டு கரையேறணுன்னு அப்படியே ஸ்டக் மாதிரியே நிற்கிறேன் அப்படியே. ஆமாம், ஐஸ் கட்டி அப்படி இருக்குது. அதாவது அந்த உள்ளே போனோன்னா நெருப்பில் எப்படி கையை வச்சா அப்படி இருக்குது, இதை விட மோசமாக இருக்குது ஐஸ் கட்டி. அப்பா. அப்புறம் போனோன்னே 4 மூளை துண்டோட ஈரத்தோடு வந்து உட்காந்துருக்கிறேன். அங்கே யாகமெல்லாம் வேதம் தெரிஞ்சவங்களாம் நிறையா இருக்கிறாங்க.
அவங்க வெந்நீரில் குளிக்கிறதே பயப்படுறாங்க, பச்சை தண்ணியில் எப்படி குளிக்கிறது? நான் போனேன்னா நான் சொல்லிட்டேன், அப்பா எனக்கு தமிழாக்கம் தான் தெரியும், இன்ப தமிழுக்கு இணையாது, வள்ளுவனாரின் வாய்மொழி தமிழ், வாட்டமில்லா கம்பன் பாட்டெல்லாம் தமிழ், தெல்லிய வாக்கவை சேவையும் தமிழ், தேசம் புகழும் மணி வாசகமே தமிழ், எனக்கு இது தமிழை தவிர வேற எந்த மொழியும் எனக்கு தெரியாது, நான் தமிழில் வேணா அர்ச்சனை செய்கிறேன், அந்த ஆகமத்தெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நான் செய்ய செய்ய எல்லாருக்கும் சந்தோஷம். அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நேராக பரிக்கிரம் கிரிவலம், அங்கே பரிக்கிரம்னா அந்த 3 நாள் சுற்றி வரணும், அதுக்கு பரிக்கிரம்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே போகிறதுக்குள்ள எனக்கு ஜுரம் வந்துட்டு, ஏன்னா அந்த தண்ணியில் குளிச்சது. உடனே டாக்டர்லாம் வந்து பார்த்து அப்புறம் ஊசி ஈசியெல்லாம் போட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து என்னை தேத்தி விட்டாங்க. திருப்பி அப்படியே அந்த குழுவோடே போய் அந்த 3 நாள் அப்புறம் அங்கே ஒரு மாட்டை பிடிச்சி ஒரு குதிரையை பிடிச்சி, சாமி நீங்கள் நடந்தது போதும், நீ வயலில் குதிரை ஏறுங்க சாமின்னாங்க. அது ஏறி போய் ஒரு மலை ஏறியாச்சு. அப்புறம் ஒரு மலை ஏறும் பொழுது வடிக்கிட்டு கீழே விழுந்துட்டு, அதில் கை காலெல்லாம் அடிச்சு போச்சு, உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கி, ஒன்றும் உடையல அந்த அளவுக்கு, எதாவது அடிபட்டு போச்சு. ஏன்டா இந்த உயிர் இங்கே இருக்குது, இங்கே போயிட்டு இருந்தால் நேரத்துக்கு நல்ல கதியாக இருக்குமே, இன்னும் ஆண்டவன் ஜோதிக்கிறான் பாரு, இப்படி இங்கே கைலாயத்தில் உயிர் போனால் பெரிய இதும்பாங்களேன்ட்டு பார்த்தா அங்கே ஒரு மிருகமும் கிடையாது, ஒரு செடி கொடியும் கிடையாது, ஒரு கடகண்ணியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் பனிதான். இந்த பாரதியார் கூட பாடி இருக்கிறாரு, வெள்ளி பனி மலையின் மீது உலவுவோம், அடிமேலே கடல் முழுதும் கப்பல் விடும்பர். அதே போல அந்த கைலாய மலையை பார்க்குறப்ப இங்கேருந்து போனப்பே சொல்லிட்டாங்க, இல்லை சும்மா பார்க்குறாதா தம்பி, எனக்கு இதாக உள்ளவங்க இங்கே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு கிளாஸு கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு போ, அந்த மலையை பார்க்கறதுனா கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் பார்க்கணும்னு. ஆமாம், அது எப்படின்னா நம்ம எப்படி சூரியனை நம்ம நிலக்கண்ணாடியில் பார்க்க முடியாதோ அதை போல் நேருக்கு நேர் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கூலிங் கிளாஸ் போட்டு மத்தியானத்தில் பார்த்தா அந்த மலை அப்படியே அழகாக இருக்குது. மத்தியானத்தில் அந்த சூரிய ஒளி தக 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 தகன்னு இருக்குது, நம்ம கண்ணாடி எடுத்தோம்னா கண்ணு போயிடும், அந்த மாதிரி இருக்குது. சாயங்கால நேரத்தில் பார்த்தா தங்கம் எப்படி இருக்கு, தங்கம் மாதிரி அந்த மலையே தங்கம் மாதிரியா இருக்கு. அது எதனால அப்படி சொல்லிக்குதுயா? அந்த மலையினுடைய அந்த ஐஸ் கட்டி தான். இரவு பௌர்ணமி டயத்தில் போனீங்கன்னா அசல் வெள்ளியை போட்டு கவுத்தது மாதிரியா இருக்கும். அந்த பனிக்கட்டியில் அந்த சூரியனுடைய ஒளி அப்படி உழுவுது, சந்திரனுடைய ஒளி அப்படி உழுவுது, நிலவுனுடைய ஒளி அப்படி உழுவுது, விஷயம் இவ்வளவுதான். இதை போயிட்டு அங்கே ஏதாவது பறக்குமான்னு பார்த்தேன். ஒரே ஒரு 2 பறந்து மட்டும் அப்படியே ஆகாசத்தில் அப்படியே பறந்து அப்படியே லேட்டாக வந்து, இது எங்கடா போகுது, ஒன்றுமே இல்லை, எங்கே போய் தங்க போகுது, எங்கே சாப்பிட போகுது நினச்சிக்கிட்டு போய் பகவானா அந்த நின்றுட்டு கை எடுத்து கும்பிட்டுட்டு, அதெல்லாம் கிட்டக்கெல்லாம் போக முடியாது. ஆமா, அங்க ராவணேஸ்வரன் தவம் இருந்த ஒரு தடாகம் இருக்கு, தடாகம். அதுல போய் யாரும் குளிக்க வேண்டாம், அதுல போய் காலை வைக்க வேண்டாம், அங்க கிட்டே போக வேண்டான்ட்டாங்க. அது ராட்சச தலம்னு சொல்லுவாங்க. அந்த ராமேஸ்வரன் அங்கதான் தவம் பண்ண இடமா, அந்த தடாகத்துல நடு மையமும் ஒரு தீவு மாதிரியா இருக்கு, அதுல போய் காலைகளை வைக்காதீங்க யாரும். ஆமா, காலை வைக்காதீங்க. ஆசிட் மாதிரி வேற ஏதாவது பவர் இருக்கு, வேற என்னத்துல நாங்க போகவே இல்லை, 8 நாள் வேடிக்கை பார்த்தோம், அவ்வளவுதான். பரிகாரத்தை பார்த்துட்டு நேரா அப்படியே ஊர் வந்து சேர்ந்துன்னு வச்சிங்களேன். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த மலையை சுற்றி வரும்போது நடந்த ஏதாவது ஒரு அமானுஷமான ஏதாவது விஷயங்கள் பார்த்தீங்களா இரவு நேரத்தில்? அது உண்டாச்சே, மானசோர் இருக்குல்ல, அதில் இரவில் ஒரு 12 மணி சும்மா இருக்கு, ஆகாசத்திலேருந்து அந்த நட்சத்திரம் கீழே இறங்குறது, அந்த தடாகத்தில் வந்து இறங்குறது கண்ணால் பார்க்கலாம். தடாகத்திலேருந்து அப்படியே மேலே ஆகாசத்துக்கு போகிறது கண்ணால் பார்க்கலாம். கண்குளரா காட்சி. இறைவன் வந்து வந்துட்டு போறாரு, அதே மேலேருந்து ஆகாசத்துலேருந்து இரவுல இந்த 3 கோடி தேவர்களும் இங்கே வந்து இந்த தடாகத்தில் குளிச்சுட்டு போகலான்னு கூட எடுக்கலாம், எப்போது வேணாலும் எடுத்துக்கலாம். நேரம் அங்கேருந்து ஆகாசத்துலேருந்து கீழே அது இறங்குறது தெரியுது, நட்சத்திரம் கீழே இறங்கினது பிறகு தடாகத்திலேருந்து மேலே போகிறது தெரியுது. ஆகினால மேலே போகிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கீழே இறங்குறது கூட எனக்கு ஆச்சரியம் கிடையாது, ஆச்சரியம் இல்லை. ஆகையினால இந்த 3 கோடி தேவர்களும் அந்த கைலாய வாத்திய இசை கேட்குங்கிறாங்க.
இசை மாதிரி கேட்குமா அப்படிங்களா? அது இரவு நேரத்தில் அந்த மழையினுடைய ஒரு இதானது அது அவங்கிற ஒரு அந்த இது ஓம்ங்கிற சவுண்ட் மாதிரி ஒரு இது கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும், வைப்ரேஷன் கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். ஏன்னா அந்த அடிக்கிற காற்று பனிக்காற்று அப்போ சாதாரணமே ஒரு காட்டு வழியில் காற்று ஓவராக அடிச்சுன்னு எப்படி இருக்கு, ஏதோ ஒரு ஒளி வருதா, அதை போல் ஒரு ஒளி ஒன்று கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தோம். சரிங்கய்யா, இந்த பில்லி சூனியத்துக்கு ஏதாவது பவர் இருக்கையா? அது சொல்கிறாங்களா உண்மையா? அதெல்லாம் பில்லியாவது யூனியமாவது பண்ணாங்கடி, இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. மனிதனை நம்புவேன், இறைவனை நம்புவேன். இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. ஒவ்வொரு சாமிமார்கள் வந்து பில்லி சூனியமெல்லாம் பண்ணுறோம், 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தொகையை வச்சு வசூல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வம்சமே நல்லா இருக்காது, வம்சமே தலைக்காது. அதோட அவங்களுக்கு அதுதான் இந்த பில்லி பண்றவன், பிஜாஜி பண்றவன், இந்த மாதிரி இந்த ஜோசியம் பாக்குறவன், இந்த மந்திரம் பண்றவன் பாருங்க, எவனாவது வாரிசு நல்லா இருக்கா பாரு, ஒருத்தன் கூட வாரிசே நல்லா இருக்காது. இவன் உருவாக்காக வைத்தறிச்ச வாங்கி அந்த விஷயத்த அப்படியே நேயர்களுக்கு அப்படியே நேரடியா சொல்லுங்க, நேயர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இன்னைக்கு இந்த மந்திரம் பண்றது, குறி சொல்றது, ஆறுடைங்கிறது இப்படியெல்லாம் சொல்றானுல. நான் கேட்குறேன், இன்னும் இத்தனை நாள்ல இங்க சுனாமி வரப்போகுதுன்னு நீ சொல்ல, இல்ல பூகம்பம் வரப்போகுதுன்னு சொல்ல, இத்தனை நாளைக்கு மழையே பெய்யாதுன்னு சொல்ல, இல்ல மழை கொட்டி நம்ம பேர் அழிஞ்சு போவான்னு சொல்ல, அதை சொல்ல முடியல. ஒரு தனிப்பட்ட நபரை போய் சொல்றீங்க, பொதுவா நீ சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. என்ன சொன்ன மாட்டீங்கல்ல, நீ ஏன் இப்படி ஏமாத்திட்டு அடுத்தவங்கள மனசு உடஞ்சி போய், ஐயோ அவன்கிட்ட நான் 10,000 ரூபா கொடுத்தேனே, 20,000 ரூபா கொடுத்தேனே, அவன் நான் அதை செஞ்சு போடுறேன் இதை செஞ்சு போடுறேன்னு சொல்லிட்டு என் காஜா வாங்கினானே, நான் என்னை சந்தியில் விட்டுட்டான், அவன் நியாயமாக போவான், அவன் வம்சம் விடியாத போவேன், இன்னும் அவன் வைத்தறிச்சலோட கண்ணீர் மழுகி அவன் விடுற வாசாக்கு அமெரிக்கா ரஷ்யா அணுகுண்டை விட மோசமானது அது. ஆகையினால இந்த பில்லி சூனியம்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நான் சொல்லுவேன் எல்லாரையும், என்ன சாமி இப்படி வாழ்த்துறீங்களே, அதுக்கு ஏதாவது பொருள் உண்டான்னு கேட்பாங்க. நல்லா இரு, ஆனந்தமா இரு, அமோகமா இரு, இதுதான் என்னுடைய வாழ்த்து. இப்போ கூட ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியா வாழ்த்தலாம். நான் இதை 3 தான் சொல்லுவேன். அதாவது வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்னு அவங்க சொல்றாங்க. நீ நல்லா இரு, நீ ஆனந்தமா இரு, நீ அமோகமா இரு, இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நீ நோய் நொடி இல்லாத நல்லா இரு, எந்த நேரமும் கலகலப்பா சந்தோஷமா ஆனந்தமா இரு, இதான் ஆனந்தமா இருக்கிறது. அமோகமா இருனா நீ செல்வத்துக்கு அதிபதியாக இரு, இந்த 3க்கு நீ வல்லவனா இரு, இதுதான் என்னுடைய செயலுடைய தாரக மந்திரம். நான் இதை தான் சொல்லியிருப்பேன். அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ இதை பற்றி எனக்கு தெரியாது, தேவையில்லை. இது என்னத்துக்கு எல்லாம் தேவை, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆகையினால இதெல்லாம் நல்ல அறிவாளியை இந்த காலத்தில் நல்ல படிப்பு படித்தவங்க அவங்களே போய் இந்த மாதிரி சாக்கடையில் போய் உழுவுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, யாராவது மனநிலை சரியில்லைன்னு வச்சுக்க, அவங்கள பெரிய சித்தர் புத்தர்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்கள சுற்றி ஆகா மகான் அப்படி இப்படி சொல்லிவிட்டு, இன்னும் இந்த மகானால இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன பிரயோஜனம்? அப்படியே உட்காந்து அப்படின்னு நிக்கலாம், இல்ல முண்டாக்கட்டையோட போகலாம். அவன் மனநிலை சரியில்லை, உடனே அவனை மகானா தூக்கி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு சில கூட்டங்கள் அவனை சுத்தி வச்சுக்கிட்டு அது சம்பாதிக்கிறது எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த மகான் மகான்னு சொல்றாங்களே, இவங்களால யாருக்காவது என்ன பிரயோஜனம் இருக்கா? இருக்காது. நீ யாரையாவது காப்பாத்தி விட்டுருக்கியா? இல்ல இல்ல, எந்த வகையிலையும் இல்ல 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 இல்ல. தீட்சை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு குருமார்கள்ட்ட வந்து தீட்சை வாங்கணும், அப்படி தீட்சை வாங்கினா மரணத்துக்கும் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு கேட்டு போடுது. அவங்களுக்கு தீட்சை வந்து எத்தனை வகையான தீட்சையா இருக்கு? அது பல வகையில தீட்சை கொடுக்குறாங்க. மொத்தத்துல தீட்சை வாங்கினவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அவங்க இதுவரையிலையும் அவங்க நீ என்ன எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். தீட்சை வாங்கினதுக்கு பிறகு
இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம். அதனால தான் ஆகையினால நல்ல குருமார்களா பார்த்து நீ தீட்சை வாங்கிக்க. இப்ப ஒரு சக்கலியர்கள், அதாவது அருந்ததியர்கள் சொல்றவங்க, அந்த அருந்தியதர்கள் ஒரு ஊசியை எடுத்து இப்படிதான் தைக்கணும்பா கத்து கொடுத்தா அவங்க தான் குருநாதர். ஒரு மீன் பிடிக்கிறவங்க எப்பா இப்படி வலைய பின்னணும், நூலை முறுக்கணும், வலைய பின்னணும், இப்படி வீசணும், இப்படி மீன் பிடிக்கணும்னு யாரு உனக்கு கத்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் குருமார்கள். அதை போல இந்த 4 வேதத்தையும் யாரு கத்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் குருமார்கள். அதை போல தீட்சை கொடுக்கறது என்னன்னா, சிவபெருமானுடைய விழாவில் இப்போ சிவன்ராத்திரி வருதுன்னு அந்த நேரத்தில் நான் சிவனடியாரா நான் இருக்கிறப்ப ஐயா எனக்கு ஏதாவது தீட்சை கொடுங்கல்ல. ஆமாம், அங்கேருந்து சில பேர் வருவாங்க. சரி, அவர் என்ன செய்வார், இவ்வளோ தூரம் எங்களுக்கு பணம் கொடுங்க நான் தீட்சை தரேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், குரு பிரம்மா அவரே, விஷ்ணு சிவனும் அவரே, இவ்வுலகம் முழுவதும் வியாபித்திருப்பதும் அவரே, அத்தகைய குருவை வணங்குகின்றேன். அவன் தான் அந்த உலகத்தைக்கே குரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணை சடைமுடி தாமரையானே, சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார். சிவசிவை என்ன சிவகதி தானே, கடைசி கட்டம் சிவகதி தான். ஆகையினால அந்த சிவனா நான் உன்னை நினைக்கிறேன், நீ ஏதாவது உன் வாயால ஏதாவது சொல்லி திவ தீட்சை கூட, இல்லை பெருமாள் தீட்சை கூட